உங்க செல்ல பற்றி நீங்க முழுமையாக தெரிந்து கொண்டால், ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்க கைப்பிடியில இருக்கும். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்ல. எந்த விதமான வேற முயற்சிகளும் எடுக்க தேவையில்லை. ஒரு புரிதல் வந்த உடனே அந்த தெளிவு வந்துரும். எப்படி இன்னைக்கு அமைதியா உட்காரும்போது ஒரு தெளிவு ஏற்பட்டதோ, அந்த தெளிவு ஏற்படும். அதத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ பிரேயரோட போய்க்கலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செல்கள். ஒரு அற்புதமான மனித செல்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இப்போ செல்கள்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, கை தெரியுது, விரல், நகம், முடி எல்லாமே தெரியுது. அப்படியே கைப்பத்தம், கையிலையும் முடி இருக்குது, எல்லாமே ரைட். இது எல்லாமே செல்களால் ஆனது. செல்லுடைய கூட்டமைப்பு தான். இப்போ நகம்னாலும் சரி செல்கள் தான். விரலுன்னா பல செல்களுடைய கூட்டமைப்பு. அப்போ இந்த உடம்புல ஒரு 50, 60 ட்ரில்லியனுக்கு மேலே செல்கள் இருக்குது அப்படின்னா, எல்லாமே இணைஞ்சதுனால நம்ம ஒரு வடிவமாக தெரிகிறோம். ஸோ இந்த செல்களை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும் பொழுது அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு குட்டியாக பல ரூபத்தில் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு செல்லும் வித்தியாசமாக இருக்கும். முடியோட செல்லு வேறு ஸ்டைலில் இருக்கும், கண்ணோட ஸ்டைல் வேறையாக இருக்கும், மூக்கோட ஸ்டைலு அந்த செல்லுடைய இது வேறையாக இருக்கும். இப்போ இத்தனை செல்களும் உருவானது எங்கேருந்து உருவானது? அப்பாவோட ஒரு செல்லு, அம்மாவோட ஒரு செல்லு, 2 செல் இணைஞ்சி ஒரு செல்லாக மாறி அதுக்கப்புறம் பல செல்களாக பிரிஞ்சு நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு உருவமாக இருக்கோம். அப்போ எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படிங்கிற ஒவ்வொன்றா நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போகும்போது அது நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் சரி, இல்லை எல்லா மற்றவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து இந்த உலகமே சுபிட்சமாக இருக்கிறதுக்கு பயன்படக்கூடியது செல்களை பற்றிய அறிவு தான். அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக கேட்டு வாங்க. நான் கொஞ்சம் சுலபமாக தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எப்படி நம்ம வீடு இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய கட்டடம் 5 மாடி 10 மாடி எத்தனை மாடி இருந்தாலும் கூட அது அடிப்படை அழகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் 50 கிலோ இருந்தாலும் சரி 80 கிலோ இருந்தாலும்
அடிப்படை அலகு செல்லில் தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த செல்லுடைய வேலைகளை பற்றி நேற்று நம்ம ஒரு 11 டைப் ஆஃப் வேலையை பார்த்தோம். இந்த வேலைகளை செய்யக்கூடிய செல்கள் ஒரு 0.01லேருந்து 0.03 அளவுக்கு ரொம்ப சிறுசாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ எப்படி நம்ம உடம்புன்னு எடுத்தால் கண்ணு, காது, மூக்கு, அது இதுன்னு சொல்லி ஒரு பேர் சொல்கிற மாதிரி இந்த செல்லுக்குள்ளேயும் பல பாகங்கள் இருக்குது. உடல் பாகங்கள் மாதிரி செல்லுக்குள்ள பாகங்கள் இருக்குது. அந்த பாகங்கள் தான் நம்ம நேற்று சில பெயர்கள் சொன்னோம். அதில் ஆங்கில பெயர்கள் இருந்தாலும் கூட அதை வந்து சும்மா ஜஸ்ட் பேருக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், கோல்கி காம்ப்ளெக்ஸு, கோல்கி அப்பாரட்டஸ் சொல்லுவாங்க, லைசோசம், மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி அந்த பேர்கள் வந்து நம்ம ஆங்கிலத்தில் இருந்தாலும் தெரிந்து கொள்வது தப்பு கிடையாது. ஸோ இந்த செல்லுடைய அமைப்பில் உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைல்ஸ் சொல்லுவாங்க, பார்ட்ஸ், செல்லுடைய உறுப்புகள். அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸை பற்றி நம்ம ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சு அது என்ன செய்கிறது அப்படிங்கிறத புரியறதுக்கு நிச்சயமாக ஒரு 3-4 கிளாஸில் தேவைப்படும். ஒரே நாளில் சொன்னாலும் கூட புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, செல்லுடைய ஒர்க்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஒர்க்கு. இது வந்து சயின்டிஃபிக்காக பேசுகிறத விட காமனாக பேசுனா புரியுங்கிறது தான் இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கும். ரொம்ப மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து 1 மாதம் 2 மாதம் கூட இந்த செல்லை பற்றி படிப்பாங்க. பட் நம்ம சும்மா அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது புரிஞ்சதுக்காக செல்களை பற்றி தெரிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல கோடுகள் இருக்கும், உருண்டையாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு உருண்டைக்குள்ளே இன்னொரு உருண்டை இருக்கும், முட்டைக்குள்ளே மஞ்சக்கல்லூர் இருக்க மாதிரி இருக்கும். இந்த அமைப்புகள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி 0.02 சைஸ்க்குள்ளே இருக்கக்கூடியது தான். இதே பெருசு பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த செல்லுடைய அமைப்பில் வெளியே பிரித்து எடுத்து பார்த்தானோ வைங்க, நம்ம அந்த பார்ட்ஸாக ஒரு இதாக பிரித்து எடுத்து காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அப்படி எடுத்து வச்சா இப்படி பல பார்ட்ஸு அதில் இருக்கும். ஒரு செல்லுக்குள்ளே இருந்து எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து, எப்படி ஒரு பைக்கை ஒரு காரையோ ஒரு மெக்கானிக் வந்து பிரித்து தனித்தனியாக பிரிக்கிறார். ஒரு என்ஜினை பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா பல பார்ட்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் மளிகை கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வர்றீங்க, அதை வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க, பிரித்து எடுக்கிறீங்க, தனித்தனியாக ஒரே பேக்லேருந்து பிரித்து எடுக்கிறீங்க, இப்போ கணக்கு பார்க்குறீங்க பிடிச்சி. அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடியதை பிரித்து வச்சா இந்த மாதிரி உறுப்புகள் இப்படி இருக்கும், அதனுடைய பார்ட்ஸு இப்படி இருக்கும். ரைட்டு. இதில் இந்த செல்லுடைய வேலைகள் என்ன அப்படின்னு கொஞ்சம் வரிசையாக நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வேலை வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், அது பேசுகிறதுக்கு எனர்ஜி தேவை. இந்த பேசுகிறது எதெல்லாம் பேசுது? வாய் பேசுது, நாக்கு பயன்படுத்து, உங்களை பார்க்குறேன், இப்படி பல செல்களுக்கு எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் இருக்குது உடம்புல, இந்த எனர்ஜியை உற்பத்தி பண்ணக்கூடியது. இந்த எனர்ஜி எப்படி உற்பத்தி ஆகுது? நம்ம கார்போஹைட்ரேட் கொடுக்குறோம், புரோட்டீன் கொடுக்குறோம், அதே மாதிரி ஃபேட் கொடுக்குறோம், விட்டமின்ஸ், மினரல், காய்கள், பழங்கள் எடுக்கிறோம். இதையெல்லாம் பிரித்து உடைச்சி தான் நமக்கு உடம்பு எனர்ஜி கொடுக்குது. உடம்பு கொடுக்கல, செல்லு கொடுக்குது. ஒவ்வொரு செல்லும் இந்த வேலை செய்யும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வயிற்றில் இருக்கக்கூடிய செல்லு தான் ஜீரணம் பண்ணி சத்தம் கொடுக்குதுன்னு. அப்படி அல்ல, ஒவ்வொரு செல்லும் இந்த எனர்ஜி ப்ரொடெக்ஷனுங்கிற வேலையை பண்ணும். அதுக்கு நம்ம ஏடிபின்னு சொல்லுவோம், அடினோசைட் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லுவோம். கரன்சி ஆஃப் அந்த எனர்ஜியினுடைய ஒரு பார்ட்டை, அந்த தொகுப்பை அப்படி சொல்கிறோம். ஓகேங்களா? அதுதான் நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷனில் நமக்கு பயன்படக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லக்கூடியது. நம்ம சமையல் கட்டு மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வச்சு ஒரு உணவு தயாரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் தான் மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இருக்கும், இந்த மாதிரி ஆர்என்ஏ, டிஎன்ஏ, குரோமோசோம் எல்லாமே இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அது ஒவ்வொன்றையும் தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அதை ஒவ்வொன்றும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் அந்த கார்போஹைட்ரேட்டு, மினரல்ஸு, விட்டமின்ஸு, ஆக்சிஜனு, தண்ணி, இதெல்லாம் எடுத்து ஒரு பொருளாக
ஏடிபின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி சோர்ஸாக நமக்கு கொடுக்குது. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு செல்லில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம், மைட்டோகாண்ட்ரியாவோட இடம் வந்து இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் பயன்படுத்தி உங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஏடிபின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறை கொடுத்துருச்சு. புரிஞ்சுக்கோங்க. 2, இதில் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்போனால், நம்ம ஃபேக்ட்ரியில் ஒரு ஜெனரேட்டர் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒரு கெரசினையோ பெட்ரோலையோ ஊற்றுறோம். அதை ஆன் பண்ணி அந்த ஓட விட்ட உடனே அது நமக்கு கரண்ட் கொடுக்குது. இதுதான் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து புரோட்டீன் ப்ரொடக்ஷன். இந்த புரோட்டீன் ப்ரொடக்ஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்ம ஏற்கனவே புரோட்டீன் சாப்பிட்றோம் இல்லை, அப்போ எதுக்கு புரோட்டீன் ப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது. நம்ம சாப்பிட்ற புரோட்டீன் வேறு ஸ்டைலு. ஆனால் இந்த செல்கள் அதை உடைச்சி அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. ஒரு 20 அமினோ ஆசிட் இருக்குது. அந்த 20 அமினோ ஆசிடாக மாற்றி, அதாவது ரொம்ப மைக்ரோ மாலிகுல் சொல்லுவோம், அதை உடைச்சி மறுபடியும் அதை தேவையான புரோட்டீனாக மாற்றும். அதாவது உங்கள் முடியில் ஒரு புரோட்டீன் இருக்குது, கண்ணில் ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன் இருக்கும், இதயத்தில் ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன் இருக்கும். இதெல்லாம் இந்த 20 அமினோ ஆசிடினுடைய ஒரு கலவையாக மறுபடியும் மாறும். எந்தெந்த இடத்துக்கு செல்லு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க. இந்த செல்லு மாற்றும். அதைத்தான் இந்த புரோட்டீன் ப்ரொடக்ஷன், புரோட்டீன் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ செல்கள் வந்து புரோட்டீன்ஸை உருவாக்குது. எதுக்கு உருவாக்குது? நம்ம உடம்பு வளரணும், பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம், வளரணும். அதே மாதிரி ரிப்பேர் ஆகணும், எங்கேயாவது காயங்கள் ஏற்பட்டால் ரிப்பேர் ஆகணும். கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும். என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷனு? என்சைம்ஸு, ஹார்மோன்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நடக்கணும். அப்போ அந்த என்சைம் உற்பத்தி ஆகணும், ஹார்மோன் உற்பத்தி ஆகணும். இந்த பொருளில் எல்லாருமே, நான் என்சைம்னு சொன்னாலும் சரி, இன்சுலின் சொன்னாலும் எல்லாமே இந்த உடம்பு உருவாக்குன புரோட்டீனுடைய ஒரு கூட்டு. நீங்கள் இன்சுலின் எடுத்தனா அதனுடைய கெமிக்கல் அமைப்பு வந்து அமினோ ஆசிடாக இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹார்மோன் எடுத்துக்கிறீங்க, தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறீங்க, அது வந்து இந்த அமினோ ஆசிடுடைய தொகுப்பு தான். அதாவது அமினோ ஆசிடுடைய தொகுப்புன்னா புரோட்டீனாக மாற்றப்பட்டு அது இருக்கும். அப்போது நீங்கள் சாப்பிட்ற புரோட்டீன் வேற, அது உடைச்சி அது அமினோ ஆசிடாக மாற்றி தேவையானதை கலவையாக மாற்றி மாற்றி கொடுக்கும். அதுதான். ஸோ இந்த புரோட்டீன் ப்ரொடக்ஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கு நமக்கு உடம்புல சில சத்துக்கள் தேவை. மைக்ரோநியூட்ரிஷன், மேக்ரோநியூட்ரிஷன் எல்லாமே தேவைப்படும். அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ புரோட்டீன் ப்ரொடக்ஷன் கட்டாயமாக உடம்புல நடக்கணும். அப்படி நடந்தால் தான் உங்களுக்கு என்சைம் சுரக்கும், ஜீரணமாகும், ஹார்மோன் சுரக்கும், செல்லுக்குள்ளே போய் இந்த குளுக்கோஸ் எல்லாம் போய் சேர்றதெல்லாம் நடக்கும். ஸோ இதை புரிஞ்சிருப்பீங்க இப்போ. ஸோ கீழே படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது இப்படித்தான் வளைவாக இருக்கும். இதுதான் அமினோசிடினுடைய கலவைகள்னு சொல்லக்கூடியது. புரோட்டீனில் பல டைப்பினுடைய கலவை. அது வந்து நம்ம குரோமோசோம், டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, மரபணு, அதுதான் இந்த மாதிரி மாற்றி அதை வந்து இந்த வடிவமைப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புரோட்டீன் இதில் வந்து எந்தெந்த பார்ட்டு செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ரவுண்டாக போட்டிருப்பேன். ஒரு 3 பொருள்கள் பார்ட்டுன்னா ரவுண்டு போட்டிருப்பேன். வட்டமாக ப்ளூ கலரில் போட்டிருக்க பாருங்க, குறிப்பிட்டு போட்டிருப்பேன். அதில் ரைபோசோம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அடுத்தது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ERன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் 2 டைப் இருக்கும், ஸ்மூத்து அண்டு ரப் அப்படின்னு 2 டைப் இருக்கும். அடுத்ததாக கோல்கி அப்பரேட்டஸ். இந்த 3 ரைபோபிளாசம் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பரேட்டஸ். இந்த 3 தான் இந்த புரோட்டீன் சிந்தசிஸ், சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டீனை பிரித்து அதை மொத்த வேறு மாதிரி புரோட்டீன், இந்த முடிக்கு என்ன புரோட்டீன் தேவை, கண்ணுக்கு என்ன புரோட்டீன் தேவை, கைக்கு என்ன புரோட்டீன் தேவை, ஹார்ட்டுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்து அதை கொடுக்கக்கூடிய வேலை செய்யுது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த புரோட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தனித்தனியாக ஒரு மாலிகுல் மாதிரி இருக்கும். அதை உடம்பு என்ன செய்யும் அப்படின்னா, அதை பயன்படுத்தக்கூடிய இடத்த குறைக்கிறதுக்காக ஹோல்டு பண்ணி சிறுசாக பண்ணி வச்சுக்கிறோம், கான்சென்ட்ரேட்டடாக வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கார் ஒர்க் ஷாப் இருக்கு இல்லையா,
அதில் எல்லா பார்ட்ஸும் வந்து பல இடத்துலேருந்து வாங்குவாங்க, இல்லை தனித்தனி டிபார்ட்மெண்ட்டில் செய்வாங்க. அதெல்லாம் அசம்பிள் பண்ணி செய்கிற மாதிரி தான் இந்த ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் நடக்கிறது. இது ஒரு கம்பெனியுடைய அசம்பிளி செக்ஷனை நீங்கள் உருவத்துக்கு எடுத்துக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வந்தக்கூடிய பார்ட்ஸை ஒவ்வொரு பார்ட்ஸு, ஒரு கார்பரேட்டரு இந்த மாதிரி தனித்தனியாக வருது இல்லையா, என்ஜினுக்கான பொருள்கள் எல்லாத்தையும் இணைச்சி காருடைய சேசிஸு, காருடைய வெளியே தோற்றம் எல்லாத்தையும் அமைப்பாக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு காராக உற்பத்தி பண்ணுறாங்க. இதில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் இருக்கும். சில பொருள்கள் தேவையில்லை, அதையெல்லாம் அவங்க வந்து கார் செக் பண்ணி கரெக்டாக செக் பண்ணி போடுவாங்க. இதைத்தான் இந்த நான் ஏற்கனவே சொன்ன 3 உறுப்புகள் செய்யுது. அடுத்து இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் செய்யும் பொழுது வேஸ்ட் எல்லாமே வரும். அந்த வேஸ்ட்டை வந்து டெய்லி ரிமூவ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சரி, வீட்டில் கூட பாருங்கள், நம்ம ஒரு சமையல் பண்ணுறோம், அதில் காய்கறிகள் இறக்குறோம், அந்த தோல் மற்ற இதெல்லாம் அந்த வேஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறோம், குப்பை தொட்டியில் போடுறோம். அந்த மாதிரி நம்ம உடம்புல இந்த ப்ராசஸ் நடக்குது, புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. இப்போ கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு எல்லாத்தையும் அது மாற்றி செல்லுக்கு வேண்டிய பொருளாக எனர்ஜிக்காக பயன்படுத்துது. இந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வெளியே எடுக்கணும் இல்லையா, வெளியே எடுத்துட்டு கொண்டு போய் கொட்டணும். அதில் உள்ளே வரக்கூடிய கிருமிகள் இருந்தாலும் அதை அழிக்கணும். அந்த மாதிரி அதை செய்யக்கூடிய வேலை யார் செய்கிறாங்கன்னா லைசோசம். அங்கே பாருங்கள், இடது பக்கம் ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். லைசோசம் சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டு தான் இந்த மாதிரி வேலைகளை பிரேக் டவுன் பண்ணி, அதாவது இந்த வேஸ்டெல்லாம் உடைச்சி எடுத்து அதை வெளியே அனுப்பக்கூடிய வேலையை செய்யுது. அதே மாதிரி கழிவுகளில் டாக்ஸின் இருந்தாலும் கூட ரிமூவ் பண்ண வேலையை வந்து இந்த ஒரு ஆர்கான், அதாவது பார்ட்டு, செல்லுக்குள்ளே இடையக்கூடிய லைசோசோம் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் பண்ணுது. அடுத்து இதை எப்படி நம்ம சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் எப்பயுமே கிளீனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது தனியாக அவங்க வந்து வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணி எந்தெந்த போடணுமோ தனியாக போய் பிரித்து போடுவாங்க. காப்பர் தனியாக, இரும்பு தனியாக, மற்ற வேஸ்ட்டுக எல்லாத்தையும் பிரித்து போடுவாங்க. சிலது வந்து ரீசைக்கிளுக்கும் பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த ஃபவுண்ட்ரிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, நானும் அங்கே இருந்ததுனால சொல்கிறேன், அதில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வந்து மறுபடியும் ரீசைக்கிளுக்கு பயன்படுத்துவாங்க. பயன்படாததை வந்து வெளியே கொண்டு போய் இந்த மண் அதெல்லாம் வெளியே கொண்டு போய் கொட்டிடுவாங்க. அது வந்து அதுக்கப்புறம் ஒரு லாரி, ட்ரக்கை வச்சு கம்பெனி வந்து வெளியே கொண்டு போய் வேறு எங்கேயாவது கொட்டிடுவாங்க. இந்த மாதிரி கிளீனிங் வேலையை செய்யக்கூடியது தான் லைசோசம் சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டு. அடுத்ததாக கம்யூனிகேஷன் அண்டு கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செல்கள் வந்து சிக்னலை கம்யூனிகேட் பண்ணும். நான் ஏற்கனவே நேற்று கூட சொன்னேன், நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தட்டுறாரு, அந்த ஸ்கின்னில் பட்ட உடனே அந்த உணர்வு மூளைக்கு போகுது, நீங்கள் உடனே யாரோ நம்மளை எழுப்புறாங்கன்னு சொல்லி எந்திரிக்கிறோம். இந்த மாதிரி உடம்புல பார்த்தீங்கன்னா சிக்னல் பல இடங்களில் போயிட்டே இருக்கும். அப்போ இதில் நெர்வ் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது, கெமிக்கல் சிக்னல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் சிக்னல் இருக்கும். இதயத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அந்த இம்பல்ஸ் வந்து தான் இதயத்தினுடைய செல்களை சுருக்கிறது, விரிக்கிறது எல்லாமே பண்ணக்கூடியது. அதே மாதிரி நம்ம ஒரு புலியை பார்க்குறோம், பயம் வருது, இப்போ கண்ணிமைகள் சுருங்கும், அட்ரினலின் சுரக்கும். இப்படி ஒரு பார்வை கூட பார்த்தீங்கன்னா உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்துன்னா, கண்ணில் பார்த்தது வந்து சிக்னல் உள்ள கெமிக்கல் சிக்னலாக உள்ள மூளைக்கு போகுது. அதை நியூரான்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து கொண்டு போய் சேர்க்குது. அப்போ நம்ம அதுக்காக ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ செல்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுது. அதுலேருந்து கெமிக்கல் சிக்னல்னு சொல்கிறோம் இல்லையா, ஈவன் நம்ம வந்து என்சைம் சொல்கிறது, ஹார்மோன் சொல்கிறது எல்லாமே கூட இந்த சிக்னலில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறது. அதனால தான் நீங்கள் இந்த தைராய்டு வந்தவங்களுடைய தைராய்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி அது மாதிரி சுரப்பிகளினுடைய அந்த தூண்டுதல் அதில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஹார்மோன்ஸை பற்றி பேசும்போது பேசியிருப்போம். அப்போ ஒவ்வொரு செல்லும் வந்து ஒரு இன்னொரு செல்லை தூண்டுது, அந்த செல்லு இன்னொரு செல்லை தூண்டுது. இப்படி தான் ஒரு கோஆர்டினேட் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. எடுத்துக்காட்டாக நீங்கள் சாப்பிட்டீங்க, சாப்பிட்டதில் கார்போஹைட்ரேட்லேருந்து குளுக்கோஸ் உற்பத்தியாச்சு. குளுக்கோஸ் உற்பத்தி ஆன உடனே அது வந்து கணையத்தை தூண்டிச்சு, கணையம் இன்சுலினை சுரந்தது. இப்படி செயின் ரியாக்ஷன் கோஆர்டினேஷன் உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செல்லையும் நம்ம உடம்புல ஸ்கின் இருக்கிற மாதிரி ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா துவாரங்கள் இருக்கும், வேர்வை துவாரங்கள் இருக்கும். அது வழியாக வேர்வை வெளியே வருது, காற்று உள்ளே போகுதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ
இப்போ நீங்கள் ஒரு நீச்சல் குளத்துக்குள்ளே போகிறீங்க, உடனே அந்த தண்ணி உள்ளே போகாது. அப்போ அந்த அமைப்பு ஸ்கின் என்ன பண்ணுது, அந்த தண்ணியை உள்ளே விடுறதில்ல. ஆனால் தண்ணி வேணும்னா நீங்கள் எந்த வழியாக குடிச்சாகணும், வாய் வழியாக தான் குடிச்சாகணும். இப்படி தேவையானதை மட்டும்தான் எப்படி ஸ்கின் உள்ளே அனுப்பும், தேவையில்லாததை வெளியே அனுப்பும். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லையும் மெம்பரேன்னு சொல்லக்கூடிய இந்த அவுட்டர் லேயர், இது வந்து ஒரு கொழுப்பு படிவத்திலானது. அது வந்து தான் இதை மாதிரி பண்ணுது. தேவையான உணவு மட்டும்தான் உள்ளே அனுப்பும், தேவையில்லாத பொருட்களை வெளியே அனுப்புறத தெளிவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட். ஸோ அடுத்து இந்த செல் மெம்பரேனுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஆஃபீஸில் போயிட்டு ஒருத்தரை பார்க்கணுன்னு சொல்கிறோம். உடனே அவங்க என்ன பண்ணு, யாரை பார்க்கணுன்னு கேட்குறாங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அனுப்பலாமான்னு கேட்குறாங்க. அவங்க ஓகே அப்படின்னா உள்ளே அனுப்ப சொல்கிறாங்க. ஸோ இவங்க போயிட்டு அவங்ககிட்ட என்ன வேலை வேணுமோ அதை சொல்கிறாங்க, அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி நடக்கிற மாதிரி இந்த கம்யூனிகேஷனில் ஒரு கம்யூனிகேஷன். இப்போ உடம்புல பசி ஏற்படுது, இதை யார் கம்யூனிகேட் பண்ணுறாங்க? ஒரு செல்லு வந்து எனக்கு உணவு தேவைன்னு சொல்லுது. அப்போது உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கிர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரக்குது. இப்படி ஒரு செயின் ரியாக்ஷனுக்காக ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல்லுக்கு கடத்தக்கூடியது ஹார்மோன்ஸ், என்சைம்ஸு, சிக்னல்ஸு எல்லாமே நடக்குது. பார்த்தீங்களா? இந்த கம்யூனிகேஷன் பக்காவாக நடக்கணும். நடக்கலை அப்படின்னா அங்கே பிரச்சனைகள் ஏற்படும். எடுத்துக்காட்டாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரத்த ஓட்டம் இங்கே போகலை, கீழே பாதத்தில் இருக்கக்கூடிய செல்லுக்கு அங்கே நியூட்ரிஷன் போகலை, அந்த செல்லு டெத் ஆயிடும். அந்த செல்லு டெத் ஆனதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லு அதே மாதிரி டெத் ஆகும். பல செல்கள் டெத் ஆகும்போது இந்த பாதத்தினுடைய அடிப்பாகம் கம்ப்ளீட்டாக செல் டெத் செல்லாக இருக்குது. இப்போ இங்கே செல் இறந்ததுனால அது வந்து கம்யூனிகேட் பண்ணாது. இப்போ நீங்கள் ஒரு முள் குத்துது, இல்லை ஒரு பீங்கான் குத்துது, அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த புண்ணை உள்ள அந்த காயம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அங்கே செல்லுக்கு ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த காயம் என்ன ஆகும், பெருசாகும், கேங்கரீன் ஆகும், காலை வெட்டுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லும் எவ்வளோ முக்கியமாக வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இதில் இந்த செல் அதில் லேயர்னு சொல்லக்கூடிய செல் லேயர் தான் சில கம்யூனிகேஷனுக்கு நமக்கு பயன்படுது. அதில் ரிசப்டர்களும் இருக்கும். அடுத்ததாக ரீப்ரொடக்ஷன் அண்ட் க்ரோத், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செல்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம ஆண் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகிற மாதிரி ஒவ்வொரு செல்லும் ரெண்டாக பிரியுது. அதுக்கப்புறம் அது ரெண்டாக பிரியுது. இதில் பிரியுதலில் ஒரு விஷயம் பாருங்க, நமக்கு இந்த மரபணுன்னு சொல்லுவோம், குரோமோசோம்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு செல்லுக்குள்ளே இருக்குது. செல்லு பிரியும் போது கரெக்டாக இதில் இருக்கிற மாதிரியே அதுலேயும் பிரியும். ஸோ இந்த செல் பிரிதலில் தவறு ஏற்படும் போது தான் கேன்சர் செல்லாக உருவாகிறது, எல்லாமே நடக்கிறது. இப்போ இந்த போன் மேராவில் ஒரு செல்லு தவறாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அது பிளட் கேன்சர்னு சொல்லுவோம். இப்படியாக இந்த செல் ரீப்ரொடியூஸ் ஆகிறதுல உள்ள குரோமோசோம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த குரோமோசோமில் பார்த்திங்கன்னா டெலோமியர்னு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த டெலோமியர்னுடைய எண்டு பார்த்திங்கன்னா செல் பிரிய பிரிய குறைஞ்சிட்டே போகும். மறுபடியும் அந்த டெலோமியரை உற்பத்தி பண்ணுறதுக்கு டெலோமிரஸ்ன்னு சொல்லி ஒரு என்சைம் வேணும். இதெல்லாம் வந்து நான் தனியாக உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். இந்த டெலோமியரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்னா நீ ஒய்வி ஏஜ்ன்னு சொன்னோம் இல்லையா, வயசாகிறதுல மனிதன் வந்து வயசான தோட்டத்தில் வர்றதுக்கு காரணம் இந்த டெலோமியர்னுடைய லென்த் குறையிறது தான். அந்த டெலோமியர் லென்த் ஏன் குறையுது? இது வந்து இப்போ நம்ம அரிசி மூட்டை வாங்கி வச்சுருக்கோம், டெய்லி சமைக்க சமைக்க அது என்ன ஆகுது, மூட்டையில் குறையுது இல்லையா. அதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அரிசி காலி ஆகி போச்சுங்க, வாங்கிட்டு வாங்கன்னா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுறோம். அந்த மாதிரி எந்த கடையிலையும் திடீர்னு நம்ம வாங்கிட்ட முடியாது. இந்த டெலோமியர், ஒரு செல்லில் உள்ள டெலோமியர் அதனுடைய லென்த் குறைஞ்சிச்சுன்னா அந்த செல் டெத் ஆகிடும். ஸோ லைசோசம் சொல்லக்கூடிய அந்த பார்ட் வந்து அதை அழித்து வெளியேற்றிடும். ஸோ அந்த வகையில் இந்த செல்கள் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வளர்ச்சி நடக்குது. அப்போது விந்து அணுன்னு சொல்லக்கூடியது பெண்களுடைய முட்டை செல்களும் இணைஞ்சு ஒரு குழந்தை உருவாகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே உருவாக்குது. ஹார்ட்டில், லிவரில், லங்ஸில் செல்கள் வந்து புதுசு புதுசாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். பழைய செல்கள் டேமேஜ் ஆகி வெளியே போயிடும், புது செல் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். நம்ம ஆர்பிசின்னு சொல்கிறோம், ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா 120 நாள் 130 நாள் உயிர் வாழக்கூடியது. அதுக்கப்புறம் அது அழிஞ்சிடும். காரணம் என்னென்னா அதில் இந்த மாதிரி சொல்லக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுடைய தன்மை குறைய குறைய
உற்பத்தி குறைஞ்சி அந்த செல்லு டெத் ஆகிடும். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லினுடைய பார்ட்டில் நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு, அதுக்குள்ளே தான் வந்து டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது, குரோமோசோம்னு சொல்லக்கூடிய அந்த மரபணு இருக்குது. மரபணுவை பற்றி பார்க்கும்போது இந்த பக்கம் இடது பக்கம் இதில் பாருங்கள் எக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் டெலோமியர் எல்லாம் இருக்கும். அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இந்த அடிப்படையில் ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிராயிங் கொடுத்துருவாங்க. ஒரு லேத் ஆப்ரேட்டர் இருக்கார், மெஷின் ஆப்ரேட்டர்கிட்ட ஒரு டிராயிங் கொடுத்து ஒரு பொருளை ரா மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அவர் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுவார். இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அதுக்கு ஒரு டிராயிங் கொடுத்து அதில் ஒரு பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒன்று கொடுத்து அங்கே ஒன்று தயாரிப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஓரிங் தயாரிப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பேரிங் தயாரிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா பொருளையும் அங்கங்கே தயாரிக்கிறதுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடியது அந்த ப்ளூ பிரிண்ட் அங்கே இருக்கும். அதுதான் வந்து டிஎன்ஏ மரபணு. அந்த மரபணுத்தை தான் இந்த மாதிரி செல்கள் பிரிகிறத இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியது செய்யும். அதை மரபணுவை பற்றி நம்ம வேறு கிளாஸில் தனியாக பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய செல்களினுடைய ஆக்டிவேஷனில் அங்கே ஸ்டோரேஜும் நடக்கும். மெட்டீரியல் தேவையான பொருட்கள் ஸ்டோரேஜ் இருக்கும். நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கிறோம் இல்லையா, பொருட்கள் வாங்குகிறோம், தேவையான துணிமணிகள் வாங்குகிறோம். அந்த மாதிரி இந்த செல்களில் தேவையான பொருட்களை அப்பப்போ ஸ்டோரேஜும் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ஸ்டோரேஜை தேவைப்படும் போது பயன்படுத்தி அது என்ன செய்யும், தேவையான அந்த ஏடிபி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதோ, நம்முடைய அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி புரோட்டீன் மாலிகுலை உருவாக்குறதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பயன்படுத்துறதுக்கு அந்த சைட்டோபிளாசம் சொல்லக்கூடியது செல்லுக்குள்ளே ஒரு புளியுட்டு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வெசிக்கிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த ஸ்டோரேஜ், தேவையான பொருட்களை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரியும், அதே மாதிரி இந்த டெலிவரி கொடுக்குறோம் இல்லையா, அந்த பொருட்களை கொண்டு போய் ஒரு என்ன சொல்கிறது கஸ்டமருக்கு கொடுக்குறதோ இல்லை ஸ்டோரேஜ் இடத்துல போய் ஸ்டோர் பண்ணுறதோ செய்யக்கூடிய வேலையை இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணிக்கிறோம். அப்போ உடம்பு ஸ்டோரேஜ் பண்ணுது, உடம்புல டிரான்ஸ்போர்ட்டும் நடக்குது. எப்படி டிரான்ஸ்போர்ட் நடக்குது, எடுத்துக்காட்டாக குளுக்கோஸு ரத்தத்தில் கலந்து கொண்டு போய் செல்லுக்கு போய் சேருது இல்லையா, இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டு தான். என்சைம் ஒரு செல்லில் உற்பத்தி ஆகி இன்னொரு செல்லை ஆக்டிவேட் பண்ணுது. ஹார்மோன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் ஒரு செல்லை ஆக்டிவேட் பண்ணுது. அது மாதிரி டெலிவரி ஆகுது. நோய் சக்தியுடைய செல்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய வைரஸை கொல்லுது. அப்போ டிரான்ஸ்போர்ட்டும் நடக்குது. அதே மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் ரிப்பேர், நம்முடைய செல்கள் வந்து பாதுகாப்புக்காக பல செல்களை உற்பத்தி பண்ணுது. அதில் வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சிகப்பணுக்கள் ஆகட்டும் வெள்ளை அணுக்கள் நம்ம சொல்லக்கூடிய எல்லா அணுக்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலையும் செய்கிற மாதிரி நம்ம உடம்புல கிட்ட பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த நியூட்ரோஃபில்லு வெள்ளை அணுக்கள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா, அது பாதுகாப்புக்காக அந்த என்சைம்களை கிரியேட் பண்ணி கிருமிகளை அழிக்கிறது, கான்சர்ஸை அழிக்கிறது எல்லாமே பண்ணும். அதே மாதிரி தான் இந்த செல்லில் இருக்கக்கூடிய லைசோசோமும் அழிக்கிற வேலையை செய்கிறது. எப்படி லைசோசோம் வந்து தேவையில்லாத வேஸ்ட் இல்லாமல் அழிக்குதோ, அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய பல செல்கள் வந்து அழித்து அதை வந்து நம்ம நோய் சக்தி, எடுத்துக்காட்டாக நோய் சக்தி சொன்னேன் இல்லையா, கிருமிகள் உள்ளே வந்து அழிச்சிடும். கேன்சர் செல்கள் வந்து உள்ளே அழிச்சிடும். அதுக்கு அதை பயன்படுத்துறது சில என்சைம்கள். அந்த என்சைம்களை உற்பத்தி பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த செல்கள் தான். அதில் இந்த புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணி பண்ணக்கூடியதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி. ஸோ உடம்புல நம்ம இந்த அமைப்பு எப்படி அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்காரு. அந்த செக்யூரிட்டி கார்டு தான் வந்து நமக்கு உள்ள ஒரு ஆளை அனுப்பலாமா இல்லையான்னு முடிவு பண்ணுறது. அதேமாதிரி அந்த கம்பெனியில் ஏதாவது மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அங்கே ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆள் இருப்பாங்க, அவங்க ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து கிருமிகளை அழிக்கிறது, கேன்சர் செல்லை அழிக்கிறது, ஆர்கான் பாதிக்கப்பட்டால் ரிப்பேர் பண்ணுறது எல்லா வேலையும் செய்யும். ஸோ சொல்லப்போனால் இது வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி. நம்ம ஒரு 1000 பேர் 2000 பேர் வேலை செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி எப்படி நடக்குதோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சின்ன இந்த செல்லு வந்து இவ்வளோ வேலையும் பண்ணிகிட்டு இருக்குங்க. இது ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால் நம்ம ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா இந்த செல்லுகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா, தன்னுடைய வேலையை ஒழுக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த அமைப்பு ரீதியாக செயல்பாடு சரியாக நடக்கணும் அப்படின்னா நம்ம சில உணவுகள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து செல் என்ன செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த செல்லு சிறப்பாக நடக்கிறதுக்கு
சில உணவுகள் தேவை. அதை பற்றி கூட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம குரோமோசோமை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லலை, காரணம் நேரம் கருதி. இதுக்கே பாருங்கள் டைம் எடுத்துருச்சு. குரோமோசோமு அந்த எப்படி ஆண்ணில் இருந்த 23 குரோமோசோம், பெண்களுடைய 23 குரோமோசோம், அதில் 22 முக்கியம். அந்த 23வது தான் ஆணா பெண்ணான்னு நிர்வகிக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம போக போக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரே நாளில் எல்லாம் சொன்னாலும் கூட கடினமாக இருக்கும். பொதுவாக இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத 0.02 mm இருக்கக்கூடிய செல்லு எவ்வளவு வேலை செய்யுது. அந்த செல்லு வந்து ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அந்த அறிவை நம்ம அடைஞ்சிட்டா, ஒரு செல்லை நீங்கள் புரிஞ்சிட்டா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லையும் ஆரோக்கியப்படுத்த முடியும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய 50-60 ட்ரில்லியன் செல்லை நீங்கள் ஆரோக்கியப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு செல்லை ஆரோக்கியப்படுத்துறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ இந்த செல்லுக்கு என்ன உணவு தேவை? கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, சில விட்டமின்ஸு, மினரல்லாம் தேவை தானே. அப்போ இந்த செல்லில் ஒவ்வொரு இடத்துல அந்த லேயரில் அது எப்படி வேலை செய்யுது, அது இல்லைன்னா அங்கே என்ன நடக்கும், புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, அது இல்லைன்னா அந்த புரோட்டீன் சிந்தசிஸில் என்ன குறைபாடு வரும், இப்படியெல்லாம் நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா காரணம் என்னவென்றால், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் இந்த அறிவு கொடுக்கப்படுகிறது. இது ஒரு சயின்ஸ் கிளாஸோ இது மாதிரி தெரிய அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஸ்கூலில் படிக்கும்போது குழந்தைகளுக்கு நம்ம அனாட்டமி, பிசியாலஜி எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் காலப்போக்கில் அதை நம்ம விட்டுட்டு ஒரு வேலைக்கு போகிறோம், சம்பளம் அப்படியே தான் போயிட்டுருக்கு. இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் மறுபடியும் நம்ம யாருக்கும் சொல்லி கொடுக்கறதில்ல. நம்ம ஒரு மாதம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, செல்லுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட நீங்கள் இனிப்பே வரக்கூடிய காலங்களில் யூடியூப்பில் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா செல்கள் சார்ந்த விஷயத்தை படிங்க. உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். இந்த செல்லை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய இந்த யோக பயிற்சிகள் எப்படி செல்லை ஆரோக்கியப்படுத்துது, மூச்சு பயிற்சி எப்படி ஒரு செல்லுக்கு ஆரோக்கியப்படுத்துது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. முழுமையாக நீங்கள் மாஸ்டர் ஆயிடுறீங்க. மாஸ்டர் ஆஃப் செல் ஆன உடனே என்ன ஆகும், மாஸ்டர் ஆஃப் ஹெல்த் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டாக்டரையும் பார்க்க தேவையில்லை. ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்கள் அடிப்படை உரிமையாக மாறிடும். ஸோ இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். ரைட். அடுத்து நம்ம வனக்குளியல் நிகழ்ச்சி வந்து டேட்டு மாற்ற வேண்டியதாக போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே நம்ம சொன்ன டேட்டு அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டதாக நேற்று தகவல் சொன்னாங்க. 21 ஈவினிங் கிளம்புறோம். 22 மார்ச் 22, 23 ஃபுல் டே அங்கே ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் தயாராகிக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். டிகே சார், ஏதாவது தகவல் உண்டா? ஓகே, நிறைவு.